எப்பவுமே உடல் சோர்வா இருக்கா? நெறைய காரணங்கள் இருக்குங்க. அதுவும் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். அந்த உடல்ல ஒரு சோர்வு வர்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இல்ல அதுக்கு இம்மீடியட்டா எனக்கு சோர்வா இருக்கு. இத எடுத்துக்கிட்டா நான் உடனே ஆக்டிவ் ஆயிடலாம் அப்படின்ற மாரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா, நிச்சயமா எல்லாருக்குமே இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம், பசி இல்ல ரொம்ப பசிக்குது, ஐபிஎஸ் கண்டிஷன், கான்ஸ்டிபேஷன்னு அடுக்கிக்கிட்டே போறோம். ஸோ இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம் இருக்குன்னா, நமக்கு உடல் சோர்வு ஏற்பட்டுக்கிட்டே டெஃபிஷியன்சி தாங்க. ஸோ புரோட்டீன் நெறைய பேருக்கு குறைபாடு இருந்துச்சுன்னா, உடல் சோர்வு, மசில் வேஸ்டேஜ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது மசில்ஸ்ல வந்து நார்மலா சத்துக்கள் இல்லாம, நமக்கு எப்பொழுதுமே ஒரு சோர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மசில் வேஸ்டேஜும் நெறைய பேருக்கு நடக்கிறதுக்கு காரணம் இந்த புரோட்டீன் டிஃபிஷியன்சி தான். அடுத்து முக்கியமான இன்னொரு காரணம் என்ன தெரியுங்களா? புரோட்டீன் மட்டும் கிடையாதுங்க. கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், செலினியம் இந்த நியூட்ரிஷன்ஸும் நம்ம பாடியில இல்லைன்னா எப்பொழுதுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்கு. காலையில் எந்திரிக்கும் போதே எனக்கு ஒரே டயர்டாக இருக்குது, ஏண்டா எந்திரிக்கிறோன் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா, அப்படியே தூங்கினாலும் உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உடல் சோர்வு நீங்குவதற்கு என்னங்க பண்ணலாம்? இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஏ ஃபேக்டர், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை சரி செய்கிறதுக்கான வழிமுறை அப்படின்னு பார்க்கும்பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவு முறையில் மாற்றம் எடுத்துக்கணும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். எப்பவுமே உடல் சோர்வா இருக்கா? நிறைய காரணங்கள் இருக்குங்க. அதுவும் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். அந்த உடல்ல ஒரு சோர்வு வர்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இல்ல அதுக்கு இம்மீடியட்டா எனக்கு சோர்வா இருக்கு, இத எடுத்துக்கிட்டா நான் உடனே ஆக்டிவ் ஆயிடலாம் அப்படின்ற மாரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா, நிச்சயமா இருக்குங்க. உடல் சோர்வுக்கான காரணம் முதல்ல சரியா தூங்காதது. ஸோ தூக்கமின்மை ஒரு நாள் நம்ம வந்து சரியா தூங்கலன்னா, அத பாடி காம்பன்சேட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 7லேருந்து 8 நாட்கள் தேவைப்படும். அதில கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணி பாடிய ஹீல் பண்ணிட்டு வருது. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப வருஷமா தூக்கம் இல்லாம இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா, உடல்ல அதிகமான செல் லெவல்ல டேமேஜ் அதிகமாயிடும். இது முதல் காரணம். ஸோ உடல் சோர்வுக்கு தூக்கமின்மை பிரச்சனை. இல்ல நான் தூங்க போயிடுறேன், இருந்தாலும் எனக்கு சரியா தூக்கம் வரல அப்படின்ற மாதிரியான ஒரு உடல்வாகு நெறைய பேருக்கு இருக்கும். இத தாண்டி 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்கு. இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு. முக்கியமா இதுல ஐபிஎஸ். ஸோ அந்த ஐபிஎஸ் கண்டிஷன் இருந்துச்சுனாவே உடல் சோர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. பசியின்மை பிரச்சனை இருக்கிறது, வாயு தொல்லை. ஸோ வயிற்றில் வந்து வாயு தொல்லை அதிகமாக இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம வயிற்றுல இருந்து சரியாக செரிமானம் நடக்காமல் உணவு ஜீரணம் ஆகாமல் உடல் சோர்வு ஏற்படுறது. இது 2வது முக்கியமான காரணம். இதுதான் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கே. எல்லாருக்குமே இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம், பசி இல்லை ரொம்ப பசிக்குது, ஐபிஎஸ் கண்டிஷன், கான்ஸ்டிபேஷன் அடுக்கிக்கிட்டே போகிறோம். ஸோ இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம் இருக்குன்னா, நமக்கு உடல் சோர்வு ஏற்பட்டுக்கிட்டே தாங்க இருக்கும். அடுத்து 3வது முக்கியமான காரணம் என்னன்னா, ஹார்மோன்ஸ் செய்யக்கூடிய வேலை தான். இந்த ஹார்மோன்ஸ் என்ன செய்யுது? நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் நார்மலா நடக்காம, ஸோ நர்வ்ஸ் எல்லாமே பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடுது. நர்வ்ஸ் வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சதுன்னா, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா ஆரம்பிச்சிடுது. அப்போ உடல் சோர்வு ஏற்படுறது. அடுத்தது முக்கியமா பார்த்தோம்னா, புரோட்டீன் டிஃபிஷியன்சி. இது 5வது முக்கியமான காரணம். புரோட்டீன் டிஃபிஷியன்சி தாங்க. ஸோ புரோட்டீன் நெறைய பேருக்கு குறைபாடு இருந்துச்சுன்னா, உடல் சோர்வு, மசில் வேஸ்டேஜ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது மசில்ஸ்ல வந்து நார்மலா சத்துக்கள் இல்லாம, நமக்கு எப்பொழுதுமே ஒரு சோர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மசில் வேஸ்டேஜும் நெறைய பேருக்கு நடக்கிறதுக்கு காரணம் இந்த புரோட்டீன் டிஃபிஷியன்சி தான். அடுத்து முக்கியமான இன்னொரு காரணம் என்ன தெரியுங்களா? புரோட்டீன் மட்டும் கிடையாதுங்க. கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், செலினியம் இந்த நியூட்ரிஷன்ஸும் நம்ம பாடியில இல்லைன்னா எப்பொழுதுமே ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த உடல் சோர்வு, உடல் களைப்பு இதை போக்குவதற்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்? காலையில் எந்திரிக்கும் போதே எனக்கு ஒரே டயர்டாக இருக்குது, ஏண்டா எந்திரிக்கிறோன் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா, அப்படியே தூங்கினாலும் உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உடல் சோர்வு நீங்குவதற்கு என்னங்க பண்ணலாம்? இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஏ ஃபேக்டர், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை சரி செய்கிறதுக்கான வழிமுறை அப்படின்னு பார்க்கும்பொழுது,
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவு முறையில் மாற்றம் எடுத்துக்கணும். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மார்னிங் ஸ்டிஃப்னஸ், காலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நமக்கு சரியாகணும்னா இந்த வழிமுறைகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த உடல் சோர்வு நீங்குவதற்கு நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இஞ்சி. ஸோ இஞ்சியை பொறுத்த வரைக்கும் இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. நம்ம உடலில் என்ன வகையான கிருமிகள் இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுக்கு இஞ்சி நமக்கு பயன்படுது. ஸோ தொடர்ந்து ரெகுலராக இஞ்சி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது, அதுவும் முக்கியமாக இஞ்சி சாறு ரொம்ப இது அவசியமான ஒன்று. இஞ்சி சாறு நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த இஞ்சி சாரோட எலுமிச்சை சாறு இது ரெண்டுமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய அளவு கடந்த கழிவுகளை நீக்குவதற்கும், நரம்புகளில் இருக்கக்கூடிய அடைப்போ இல்லை டாக்ஸின்ஸோ இல்லை மசில்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸோ ரிமூவ் ஆகிறதுக்கு இஞ்சி மற்றும் எலுமிச்சை சாறு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதனோட பலன்கள் அப்படின்னு எடுக்கும்பொழுது, இந்த இஞ்சி சாரும் எலுமிச்சை சாரும் சேர்த்து எடுக்கும்போது உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால், உடல் சோர்வு நீக்கப்படுது, தசைகளில் வலிமை உண்டாகுது, நரம்புகள் உறுதியாக ஆரம்பிக்கும், எலும்புகள் மூட்டுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு தீர்ந்து இது வலிமையாக நமக்கு மாற்றப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக இந்த இஞ்சி சாரும் எலுமிச்சை சாரும் எப்படி பயன்படுத்தலாம்? ஸோ காலையிலே ஒரு 100 ml அளவுக்கு நல்ல ஹாட் வாட்டர் எடுத்துக்கணுங்க. இஞ்சி சாறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறு அதில் மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு 10 துளி அளவு எலுமிச்சை சாறு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேன் கலந்து காலையிலே குடிக்கணும். ஸோ இது பாயில் பண்ண வேண்டாம், நல்லா கொதித்த நீரில், வெந்நீரில் இதை அப்படியே கலந்து நம்ம குடிக்கணும். இது குடிக்கும் பொழுதே உடலில் ஒரு எனர்ஜி லெவல் நமக்கு மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லலாம். எனர்ஜி லெவல் அப்படின்னு சொன்னால் நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த சோர்வு நீக்கப்படுது. இது குடிக்கிறதுனாலையும் இதயம் சம்மந்தப்பட்ட, அதாவது நமக்கு ஏதாவது ஆர்ட்ரிஸில் பிளாக்கேஜ் இருந்தாலோ இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலோ உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். அப்போது இஞ்சி சாரும் எலுமிச்சை சாரும் கொஞ்சமாக தேனும் கலந்து குடிக்கிறதோட பலன் பார்த்திங்கன்னா நிறைய பலன் இருக்குங்க. உடல் சோர்வு நீக்கப்படுவதற்கும் சரி, மூட்டுகளில் வலி இருந்தாலும் சரி, முக்கியமாக தைராய்டு பிரச்சனை, ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே உடல் சோர்வு இருக்கும். அதை நீக்குவதற்கும் இது நமக்கு பயன்படுது. இதில் பேசிக்காக நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தச வேராதி சூரணம், சரிங்களா? இந்த தச வேராதி சூரணம் உடல் வலியை காணாமல் போக்கக்கூடியது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அந்த உடல் வலியை போக்குவதற்கு அதற்கான மூலிகைகளும், இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கான மூலிகைகளும் இதில் சேர்த்துருக்கும். ஸோ இந்த தச வேராதி சூரணம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்ல வெது வெதுப்பான காய்ச்சிய பாலில் கலந்து காலையிலையும் இரவும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன், உடல் சோர்வு அப்படின்றதே காணாமல் போய்டுன்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ உடலில் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் சோர்வு நீக்குவதற்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இதில் பேசிக்காக லவங்கப்பட்டை, சீரகம், சோம்பு இது எல்லாமே உணவில் அடிக்கடி சேர்த்தோ இல்லை இது எல்லாமே ஒன்று சேர்த்து ஹெர்பல் டீ மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலோ உடலில் அதிகமான நற்குணங்கள், நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் அந்த உடல் சோர்வு தீர்றதை நம்மளே பார்க்க முடியுதுங்க. இதில் ஸ்பெஷலாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா அமிர்தவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய சீந்தில். இந்த சீந்தில் அப்படின்னு சொல்கிற இந்த மெடிசன்லேருந்து செய்யக்கூடிய அந்த பாவனை செய்து எடுக்கக்கூடிய மருந்து அவ்வளவு சிறப்பானதாக இருக்கும். ஸோ இதனோட பார்த்திங்கன்னா பிரண்டை சாறு இருக்கும், கரிசாலை சாறு இருக்கும். ஸோ இதில் எல்லாமே சாறு விட்டு கலந்து எடுத்த சீந்தில் பொடியை நம்ம பயன்படுத்தணும். ஸோ காரணமே இல்லாமல் உடல் சோர்வுங்க, டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த சீந்தில் பாவனை செய்து இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கிளினிக்கில் இருக்குது. ஏன்னா காலைல எந்திரிக்கும் போதே எனக்கு ஒரு டயர்ட்னஸ், இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வலி தெரியுது, தூக்கமின்மை பிரச்சனையால அவதிப்படுறேன், உடலில் எப்பொழுதும் ஒரு சோர்வு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவலையே வேண்டாம், இந்த மெடிசனும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் நம்ம ரெகுலராக செய்ய வேண்டியது இஞ்சி சாரும் எலுமிச்சை சாரும் நீங்கள் வெந்நீரில் கலந்து ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வாங்க. உடல் சோர்வு கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அதுலேயுமே முக்கியமாக எதனால் நமக்கு உடல் சோர்வு இருக்குன்னு தெரிஞ்சு அதற்கேற்ற சிகிச்சைகள் எடுத்திங்கனாலும் கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். மேலும் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.